விமான நிலையத்துக்கு போனதுக்கு பிறகு உங்களுக்கு ட்ராவல் பேன் அதாவது பயணம் செய்ய தடை செய்யப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க? விமான டிக்கெட் எடுத்துட்டிங்களா? உங்கள் லக்கேஜ் எல்லாம் கட்டி ரெடியாக வச்சுருக்கீங்களா? பயணத்துக்கு தயாராகிட்டீங்க. உங்கள் ட்ராவலில் தடை காரணமாக உங்களால் பயணம் செய்ய முடியாமல் இருந்தால் என்ன செய்வீங்க? அந்த பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல்லையே நீங்கள் அதை செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுவும் மிகவும் எளிதாக. இந்த வீடியோவில் எப்படி உங்கள் மொபைல் மூலம் உங்களுக்கு ட்ராவல் பேன் ஏதாவது இருக்கா, ஏதாவது ரிஜெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட நம்ம பயணம் செய்வதற்கு முன்னாடி கட்டாயமாக பார்க்க வேண்டிய 4 விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். கடைசியில் சொல்ல போகிற பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது சவுதி பேச்சுலர். சவுதி அரேபியா சம்மந்தமான சட்டத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு தகவலை பற்றி நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு தடை இருக்கா, அதை எப்படி நம்ம மொபைல் மூலமே செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பயணம் செய்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக எதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணுங்கிற ஒரு 4 விஷயத்தை பற்றி நம்ம தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது சவுதியில் வேலை பார்க்குறாங்களோ இல்லை சவுதியிலேருந்து வந்துட்டு திரும்ப வேறு நாட்டுக்கு சவுதிக்கு வர முயற்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் அப்சனுங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. யூசர் நேம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு யூசர் நேம் தெரியல அப்படின்னா உங்களோட இக்காம நம்பரை போட்டாவே போதுமானது. நான் இப்போ என்னோடய இக்காம நம்பரு அதோடு சேர்த்து நான் என்னோடய பாஸ்வேர்டையும் போட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்சரில் ரிஜிஸ்டர் பண்ணால் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே போடுங்க. எனக்கு வந்திருக்க ஓடிபி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், எடுத்தோடனே இதுதான் ஃப்ரண்ட் பேஜு. இதில் மை சர்வீஸ், ஃபிசிக்கல், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒர்க்கர் அப்பாயின்மெண்ட் எல்லாமே இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதர் சர்வீஸ்னு கீழே இருக்குது பாருங்கள். இதில் போனீங்கன்னா கிரிமினல் ரெக்கார்டு, சர்டிஃபிகேட், ரிப்போர்ட்டு, அப்சர் ரிப்போர்ட்டு, ஃபிசிக்கல் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆக்ஷன். இதில் பாருங்கள் சர்வீஸ் சஸ்பெக்ஷன் அண்டு ட்ராவல் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது இதில் கட்டியிருக்கு. நம்ம இதை டச் பண்ணுறோம். ரிஜெக்ஷனுங்கிறது இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னு வச்சுங்களேன். இதில் என்கொயரிக்கான சர்வீஸ் இருக்குது. எடுத்தோன்னே பாருங்கள் சர்வீஸ் ரிஜெக்ஷன் என்கொயரி சர்வீஸுங்கிறது இருக்குது. நம்ம இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இதில் போட்டிருக்கு பாருங்கள். தி சர்வீஸ் அலோவ் த இண்டிவிஜுவல் டு என்கொயரி அபவுட் த எக்ஸ்டென்ஷன் ஆர் ரிஜெக்ஷன் ஆர் அசஸிங் சர்வீஸ் ஆர் வியூ அசஸ் டீட்டெயில். நமக்கு ஏதாவது தடை போட்டிருக்கா என்னங்கிறத நம்ம இதில் போய் சர்ச் பண்ணால் தெரிஞ்சுக்கணும் போட்டிருக்கு. நம்ம இதுக்கு ப்ராசஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது அடுத்த பேஜை போகுது. இப்போ பாருங்கள், there should be no active request for the suspense of service on your ID அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்னோடய ஐடியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிஜெக்ஷன் ஜெனரல் என்கொயரிங்கிறது இருக்குது. இதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்கேயாவது நமக்கு தடை இருக்கானுங்கிறத பார்க்குறது. நம்ம இதுக்குள்ளே போய் இதுலேயும் அதே மாதிரி போட்டு நம்ம ப்ராசஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுலேயும் பாருங்கள் நோ எந்த ரிப்போர்ட்டும் ரெஜிஸ்டர் ஆகலை அகேன்ஸ்ட் யூ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ நமக்கு இங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வெளியே வர போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க என்னோடய அப்சர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டேன். அதில் எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, எல்லாமே கிளியராக இருக்குதுன்னு பார்த்தீங்க. ஒருவேளை அங்கே தடை உங்களுக்கு பயணம் செய்ய ரிஜெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்னும் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நம்ம போய் எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தடை பண்ணியிருக்காங்க, என்ன ரீசனுக்காண்டிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த அலுவலகத்தை நம்ம முயற்சி செய்கிறது மூலம் நமக்கு அந்த தடையை இங்கேருந்து நிவர்த்தி செஞ்சுட்டு அப்புறம் நம்ம ஊருக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நண்பர்களே, இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ராவல் ரிஜெக்ஷன் அதாவது பயண தடை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம 100% எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக நாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பது முற்றிலும் தவறு. விமானம் பயணம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக முன்னதாகவே அதை பரிசோதனை பண்ணி கரெக்டாக வச்சுருக்க வேண்டியது நம்மளோட பயணம் செய்யக்கூடியவர் ஒவ்வொருவரோட கடமை. ஃபஸ்ட்டு இகாமா வேலிட்டி. நம்ம வெளிநாட்டை விட்டு ஊருக்கு லீவில் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட இகாமா வேலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா நம்ம பேரில் அடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதை அடிச்சிருந்தாங்கன்னா அதோட டேட்டு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை விட்டு வெளியே போகணும். அதை எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கணும். நீங்கள் இங்கே ஒரு வேளை கார் ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ட்ராவல் வைஸ் அதாவது உங்களுக்கு ஏதாவது ஃபைன் இருக்கா, அதனால் ஏதாவது நம்ம
அப்சர் மூலம் நிலுவையில் ஏதாவது டிராஃபிக் ஃபைன் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அது ஹெவி ஃபைனாக இருந்துச்சுன்னா அதனால் கூட நமக்கு பயணம் தடை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அடுத்தது 4வது தான் ட்ராவல் ரிஜெக்ஷன். நம்ம அப்சரில் போய் நமக்கு எதுவும் தடை இருக்கானுங்கிறது செக் பண்ணுறது. ஒரு சிறிய விஷயம், நம்ம பயணம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மொபைலில் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் செக் செய்கிறதுனால நம்ம போய் ஏர்போர்ட்டில் பட வேண்டிய கஷ்டத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சவுதியிலிருந்து வெக்கேஷன் செல்ல தயாராக இருக்கும் உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்சர் மூலம் நீங்கள் உங்களுக்கு ட்ராவல் தடை இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சவுதி அரேபியா விசா வேலைவாய்ப்பு நிகழ்வுகளை பற்றி தகவல் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் இது போல் வேறொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.